டேஸ்டியான ஓலை பகோடா, ரிப்பன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குன்னு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு புளியாங்கொட்டை சைஸ் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன், கட்டி பெருங்காயம். அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம், நல்லா ஊறி வரும். இப்போது அதுக்கு மாவெல்லாம் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிடலாம். அதுக்கு 4 காப்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. அதுக்கு பாதி அளவுக்கு கடலை மாவு சேர்க்கணும். இப்போ 4 காப்படி நம்ம பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால 2 காப்படி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம ஒன்றாவே சேர்த்தும் அரைச்சி வைக்கலாம். கழுவி காய வைக்கும்போது 1 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ கடலைப்பருப்பு அந்த மாதிரி சேர்த்து கழுவி காய வச்சு நம்ம அரைச்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை தனித்தனியாக நம்மளுக்கு மாவாக இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு நான் ஒரு 5.5லேருந்து 6 டீஸ்பூன் வரைக்கும் தூளுப்பு சேர்த்துக்கிறேன். அந்தளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். அதாவது காப்பிடிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு உப்பு குறைவாக தேவைப்படலாம், சில பேருக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக தேவைப்படலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையால் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இதில் தண்ணி மட்டும் ஊற்றி பிசைய போகிறதில்ல, ஒரு ஜூஸ் ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, அந்த பூண்டுக்கு ஈக்குவலான அளவாக இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக குறப்பாக அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா இந்த பூண்டு இஞ்சிலாம் அப்படி இப்படி முழுசாகவே ஆகிடும், நேவாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா ஒரு மாதிரி வாயில் தென்படும் துருன்னு. அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இதை மாதிரி செய்யும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இறங்கியிருக்கும். அந்த நல்லா ஜூஸாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு இதனுடைய ஃப்ளேவர்ஸ் அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். அது சேர்க்கும்போது அந்த மாவு ஃபுல்லாக எல்லாம் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போது ஒரு தடவை அதை நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் அந்த மீதி சக்கையை மறுபடியும் மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வடிகட்டிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக சக்கையாகிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம மிளகாத்தூளாகவே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மாதிரி சேர்க்கலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி நம்ம அரைச்சி இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம மிளகாத்தூள்லாம் முன்னாடியே அரைச்சி வச்சுருப்போம், இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஆனால் இதுமாரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ஜூஸ்லாம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமான அளவு வெண்ணெய் நம்ம சேர்த்துட்டோம்னாலும் நம்மளுக்கு புளியும் போது விட்டு விட்டால் உடஞ்சி வந்துடும். நம்மளுக்கு நம்ம ஊற வச்சுருந்த பெருங்காயத்தோட தண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம எண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்க்குறத விட வெண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் நல்லா நம்மளுக்கு பொறுன்னு இருக்கும். அது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இது மட்டும் நம்மளுக்கு பத்தாது, ஏன்னா மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதை சேர்த்து பிசைஞ்சிட்டு பத்தாததுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு சில பேர் பெருங்காயம் ஊற வைக்கும் போதே அதிலே கல்லுப்பு சேர்த்து ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றியே பிசைவாங்க. சில பேர் தூளுப்பு போட்டும் பிசைவாங்க. நான் இங்கே தூளுப்பு போட்டு பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாததுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு
நம்ம ஓரளவுக்கு 1-2 மாவு வந்து தெரியுது இல்லையா, மாவு கொஞ்சமாக தெரியுது, கொஞ்சம் தண்ணியில் மாவு பிசைஞ்சும் இருக்கு இல்லையா. இந்தமாரி ஸ்டேஜில் கொஞ்சோண்டு அந்த மாவை, அந்த ஈரமான மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு வந்து கொஞ்சமாக நம்ம வாயில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு வந்து கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு மாவாக ஒன்று திரட்டும் போது நம்மளுக்கு கரெக்டான உப்பு இருக்கும், கரெக்டான உப்போட அளவு இருக்கும். அதுமாரி இந்த கல் உப்பு போட்டு ஊற வச்சோம் இல்லை இந்த மாதிரி கூடுதலாக உப்பு அந்த நம்ம தூள் உப்பு எது போட்டு பிசைஞ்சாலுமே இந்த நம்ம ஒன்று சேர்க்கறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தனித்தனியாக இருக்கும்போது நம்ம வாயில் போட்டு பார்த்து நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம கூட குறைச்சி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு உப்பு கரெக்டாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சு கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா புளியறதுக்கு நல்லா வரும். இல்லாட்டினா பிட்டு பிட்டாக வந்துடும். நல்லா பிசையலைன்னா நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிசைஞ்ச ஒன்று திரட்டினும் போது நம்ம நல்லா சூப்பரான மாவு வந்துருச்சு. இப்போது நம்ம டேரெக்டாக அதை ஒரு உருண்டையாக எடுத்து உரலில் போட்டு புழிஞ்சிடலாம். கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக அதை தண்ணியில் தொட்டுட்டு நம்ம அமுக்கிட்டு அதை புழியலாம். இது ஓலைப்பகடை அச்சு. இதை அந்த அச்சையை வந்து நம்ம லேசாக தட்டிட்டோம்னா இதேமாரி நைஸாக கிடைக்கும். நைஸாக போடும்போது இன்னும் அப்படியே தகடு மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது இன்னும் பிரெட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி எடுக்கலை, நான் பெரிய அச்சாவே இருக்குல்ல அதிலே தான் புழிஞ்சேன். அதில் புளியும் போதுமே நம்மளுக்கு நல்லாவே வந்திருக்கும். இப்போது இது நல்லா சுற்றிரும் பரவலாக புழிஞ்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை புளியும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை சுற்றி பரவலாக புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போடணும். ஏன்னா உடனே நம்ம திருப்பணும்னு நினச்சோம்னா தொலன்னு இருக்கும். அப்போ நம்ம திருப்பும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம்னா எடுக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உடஞ்சி இருந்ததுன்னா விட்டு தூளாக இருக்கும். நம்ம எண்ணெயிலேருந்து வாரி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு எண்ணெய் சலசலப்படங்கணுன்னு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம புளியும் போதே வாசனையாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் அந்த புளியவே வரல, ரொம்பவே இறுக்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாவு வந்து இலகலாக கூட பிசைஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளால் கொஞ்சம் புளியவும் வரணும் இல்லையா. ரொம்பவும் அழுத்தமாக இருந்ததுன்னா நம்மளால் புளிய கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கூடாகவே வரும் சில நேரத்தில், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக தரத்துக்காக நான் ஒரு 5 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டேன். கொஞ்சம் அலசி தண்ணியை வடித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதில் உள்ளே சேர்க்கும் போது தண்ணி இருந்ததுன்னா வெடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா கருவேப்பிலையை அப்படியே சேர்க்கும் போது சில நேரத்தில் படபடன்னு நம்ம மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். லேசாக ஒரு தட்டோ எதையாவது நம்ம போட்டு லேசாக இப்படி கவர் பண்ணுற மாதிரி காமிச்சோம்னா நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை அப்படியே உருவி சேர்க்குறதுனாலும் நல்லாயிருக்கும். இல்லை உருவிட்டு கொஞ்சம் கையில் நம்ம க்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நொறுக்கிட்டு அதில் சேர்த்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். பார்த்தாலே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே. நம்ம இது எண்ணெயிலேருந்து நம்ம இந்த ஓலைப்பகடா எடுக்கும்போது கொஞ்சம் லேசாக வேகாத மாதிரி கூட இருக்கலாம். ரொம்ப வேகணும், ஃபுல்லாக வேகட்டு வரைக்கும் நம்ம எண்ணெயில் போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி கூட போயிடும். இது சில நேரத்தில் பலகாரங்களே வந்து வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு வேக்காடு வேகும். அதனால் ஃபுல் சலசலப்பு அடங்கணும்னு கூட நம்ம பார்க்க தேவையில்ல. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருந்ததுனால எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா இன்னும் கிறிஸ்பியாகவும் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு எல்லா ஓலைப்பகடாவும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.